சபுகஸ்கந்த ஹேயன் துடுவ பகுதியில் உள்ள நீரோடையொன்றில் ரசாயன பதார்த்தம் கலக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியது. இதுகுறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்ந்தது. ஹேயன் துடுவ இடகாவல வெள்ளவாய பகுதி சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட பகுதியாகும். இங்கு சுமார் 4000 குடும்பங்கள் வரை வாழ்ந்து வருகின்றனர். குறித்த பகுதியில் உள்ள நீரோடையில் மீன்கள் நேற்று காலை முதல் இறந்து மிதப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். මාළු ඉදිමිලා මැරලා තියෙන්නේ. අපි බැලුවා මෙම கெமிக்கல் එක එන්නේ කොහෙන්ද? இந்த ரசாயன பதார்த்தம் எவ்வாறு கலந்திருக்கும் என நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த நீரோடையின் ஊடாக சென்று பார்க்கும் போது சமுர்த்தி மாவட்டத்தில் உள்ள நீர் கட்டமைப்பு ஒன்றுக்கு செல்கின்றது. அதனை இந்த நீரோடைக்கு திருப்பியுள்ளனர். அமோனியா துர்நாற்றம் வீசியது. பின்னர் எந்த நிறுவனம் என ஆராய்ந்து பார்த்தோம். உரம் கொண்டு வந்து மூடையில் அடைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். அந்த நீரே இந்த நீரோட்டத்துடன் கலக்கப்படுகின்றது. ஏஎன் துடுவ விமோல் சந்தியில் ஆரம்பமாகின்ற இந்த நீரோடை சுமார் 2 கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது. அதனை அடுத்து இந்த நீரோடை கழனி கங்கையுடன் இணைகிறது. ரத்தபஸ்வல போன்று சூழல் மாசடையும். மக்களுக்கு வாழ முடியாத நிலைமை ஏற்படும். அவ்வாறான நிலைமை ஏற்படாமல் அதிகாரிகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த ரசாயன பதார்த்தம் நீரில் கலக்கப்பட்டதால் மீன்களுக்கு மாத்திரமன்றி ஏனைய உயிரினங்களும் இறக்கின்றன. அதற்கான சாட்சியே இந்த காட்சி. சபுகஸ்கந்த ஐயந்துடுவ பகுதியில் உள்ள நீரோடைகளில் நேற்றைய தினம் முதல் மீன்கள் இறக்கும் சம்பவம் பதிவாகியிருந்தது. இதையடுத்து நாம் இன்று இந்த பகுதிக்கு வருகை தந்தோம். நாம் வருகை தந்த வேளையில் மீன்கள் இறந்திருப்பதனை இவ்வாறு எமக்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு வகையான மீன்கள் உயிரிழந்திருந்ததனையும் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்ற வண்ணம் மனித செயற்பாடுகளின் காரணமாகவே தான் இந்த மீன்கள் இறப்பதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ரஞ்சன் அருண் பிரசாத் ஐயந்துடுவ பகுதியிலிருந்து.